இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஆதார் சேவை மையங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஆதார் பயனாளர்களுக்காக புதிய மொபைல் செயலியை உருவாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த செயலி உங்கள் ஆதார் தகவலை ஸ்மார்ட் போன் மூலமாகவே புதுப்பிக்க உதவும். இந்த செயலி இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த செயலியின் முதன்மை நோக்கம் பயனாளர்கள் ஆதார் சேவை மையங்களுக்கு நேரடியாக செல்லாமல் தனிப்பட்ட விவரங்களை இந்த மொபைல் ஆப் மூலமாக புதுப்பித்துக் கொள்வதுதான். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் உருவாக்கும் இந்த செயலி பயனர்களின் வாழ்க்கையை மிக எளிதாக்கப் போகிறது. பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தனிப்பட்ட விவரங்கள் மாற்ற இனிமேல் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த செயலி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய செயலியின் பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் சேவை மையங்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும். செயற்கை நுண்ணறிவு முக அடையாளம் தொழில்நுட்பங்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளதால் இது மிகவும் பாதுகாப்பானது என்று கூறப்படுகிறது. மோசடிக்கு முற்றுப்புள்ளி. டிஜிட்டல் முறையில் ஆவணங்களை சரிபார்ப்பதன் மூலம் அடையாள மோசடிகள் பெருமளவில் குறையும் என்று கூறப்படுகிறது. புதிய ஆதார் மொபைல் ஆப் பயனர்கள் தங்கள் பெயர், குடியிருப்பு முகவரி, பிறந்த தேதி போன்ற முக்கிய தனிப்பட்ட விவரங்களை தங்கள் ஸ்மார்ட் போனிலிருந்தே புதுப்பிக்க உதவும். இந்த டிஜிட்டல் தீர்வு பதிவு மையங்களுக்கு நேரில் செல்வதை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏஐ மற்றும் ஃபேஸ் ஐடி தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்த செயலி நாடு முழுவதும் உள்ள பயனாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தடையற்ற டிஜிட்டல் ஆதார் சேவைகளை வழங்கும். இந்த ஆப்பில் பிறப்பு சான்றிதழ்கள், பேன் கார்டு, பாஸ்போர்ட்கள், ஓட்டுநர் உரிமங்கள், ரேஷன் அட்டைகள் போன்ற அரசு ஆவணங்களுடன் தானாகவே இணைக்கப்பட்டு உங்கள் தகவலை சரிபார்க்கும். மேலும் மின்சார கட்டண விவரங்களை கொண்டும் உங்கள் முகவரியை சரிபார்க்கும் வசதியும் இதில் சேர்க்கப்பட உள்ளது. நவம்பர் மாதம் முதல் கைரேகை மற்றும் கருவிழி ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் அங்கீகாரத்திற்கு மட்டுமே மையங்களுக்கு செல்ல வேண்டும் என UIDAI தெரிவித்துள்ளது. ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் மிகவும் விரைவானதாகவும் வசதியானதாகவும் மாற்றும் UIDAIயின் இந்த புதிய நடவடிக்கை அப்டேட் செயல்முறையை எளிதாக்குவது, விரிவான ஃபைல்களின் தேவையை குறைப்பது, அடையாள மோசடி அபாயங்களை குறைப்பது மற்றும் முழு செயல்முறையையும் விரிவுபடுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்கு மேலும் எளிமையாக மாற்ற மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் என்ற ஒரு தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஆதார் சேவைகளை இன்னும் எளிமையாக்கி அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்ற உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ஆதார் அட்டைதாரர்களுக்கு வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.